8ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த விலங்குகளோட ஒளிமரபை எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. அதை எல்லோருக்கும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு 10 விலங்குகள் பறவைகளுடைய ஒளிமரபை நம்ம பார்க்கலாம். இதை எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கேட்கும்போது கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும். பார்க்கலாம் வாங்க. ஆந்தை ஆந்தை மனிதர்களை பார்த்தா அலறி அடிச்சுட்டு ஓடுமா, அதனால ஆந்தை அலறும். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். மயில் மிகவும் அழகாக இருக்கும், அதனால் மயில் அகவும். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, அது அகவும். அடுத்தது, யானை எது கொடுத்தாலும் பிழிஞ்சுதான் சாப்பிடுமா. ஒரு தர்பூசணியை கொடுத்தோம் அப்படின்னா யானை பிழிந்து சாப்பிடும் இல்லையா, அதனால யானை பிளிரும். எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? எப்படி எல்லாம் யோசிச்சு வச்சிருக்காங்க. அடுத்தது புலி. புலி எப்பவுமே சிரிக்காதான், உருனே தான் இருக்கும், அதனால புலி உருமும். அடுத்தது சிங்கம். சிங்கம் காட்டுக்கு ராஜா இல்லையா, அதனால ஏதாவது சொல்லணும்னா முழங்குனாதான் எல்லோருக்கும் கேட்கும், அதனால சிங்கம் முழங்கும். என்ன தத்துவம், என்ன தத்துவம்! அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? இதை நான் கூட யோசிக்கல. அடுத்ததா குரங்கு. குரங்கு உங்களுக்கு தெரியும், எப்ப பார்த்தாலும் சேட்டை பண்ணிட்டே இருக்கும். குரங்கு நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே அலப்பற பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதனால குரங்கு அலப்பும். அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. வண்டு. வண்டு அந்த உணவை எடுத்துட்டு உருண்டு உருண்டு போகுமா, அதாவது உருளும், வண்டு உருளுமா, அதனால வண்டு முரளுமா. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அடுத்தது புறா. புறா ரொம்ப குளிர்ல இல்ல, பொதுவாகவே புறா எப்படின்னா குறுகிதான் உட்காரும், அதனால புறா குறுகி உட்காருவதனால அது குணுகும். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா புறா. அடுத்தது காகம். காகம் கண்ணங்கரேன்னு இருக்குமா, காகம் கண்ணங்கரேன்னு இருக்கும், அதனால காகம் கரையும். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. அடுத்த கடைசியா குதிரை. குதிரை கனமான விலங்கு, நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா ரொம்ப கனமா இருக்குமா, அதனால குதிரை கனைக்கும். எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க பாத்தீங்களா. அடுத்த வீடியோவில் இன்னொரு 10 விலங்குகளுடைய ஒலி மரபுகளை பத்தி நம்ம பார்க்கலாம்.